ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க காஸ்கோ வந்திருக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஐக்கியால போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் காஸ்கோ வந்தேன். காஸ்கோல பிளாக் ஃப்ரைடே டீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஃபுட் ப்ராசஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $199.99 $50 டீல் போக $149 கொடுக்குறாங்க. இது நல்ல டீலு, வாங்கலாம். அதே மாதிரி அவன் அண்ட் ஏர் ஃப்ரையர் ரெண்டுமே இது இருக்குதுல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா $100 ஆனா $40 டீல் போக $50 கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குக்வேர் செட் கிட்ட வந்திருக்கீங்க. இந்த பிராண்ட் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், ஆங்கிள்ஸ்ன்ற பிராண்ட். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. அதுக்குதான் பேன் எல்லாம் எடுத்து நான் செக் பண்றேன். ஏன்னா பாட்டம் வந்து நல்லா வெயிட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது 3 பிளைஸ் இருக்குதுல, பட் பாட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கு. இதுல நம்ம ஃப்ரை எல்லாம் பண்ணலாம், நல்லா இருக்கும். இந்த குக்கர் செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $185ங்க. $40 ஆஃப் போக $145க்கு கொடுக்குறாங்க. இது சூப்பர் டீலுங்க, வாங்கலாம். லாஸ்ட் இயர் நான் வந்து பாத்தீங்கன்னா $125க்கு வந்து இன்னும் கம்மியாகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே முடிஞ்சிருச்சு, கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு, பிரைஸ் எல்லாம் திருப்பி அப் ஆயிடுச்சு. அதனால யாராவது குக்வேர் செட் வாங்கணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நல்ல டீலு காஸ்கோல போய் நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மூடி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து மீடியம் சைஸ், முதல்ல காமிச்சது பெருசு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னும் கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் மூடி இல்லை, இதுக்கு மட்டும் மூடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட மூடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, இதுக்கு மட்டும் இல்லை, இது மட்டும் மூடி இல்லை. இதுல வந்து நம்ம பாலெல்லாம் நல்லா காசிக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மூடிதான் இது, ரொம்ப அழகா இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டு. மற்ற நான் பேன் எல்லாம் காமிச்சேன்ல, அந்த பேன் எல்லாம் விட இதுதான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த பெரிய பாட்டு தான் சூப்பரா இருக்கு. யாருன்னா ஸ்டீல்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா $40 நல்லா நம்ம ஃப்ரை பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்றதுக்கு, நம்ம பொரியல் எல்லாம் பண்றதுக்கு, நூடுல்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா $45 இது மூடிக்கு பேனா தராங்க, எல்லாத்துக்கும் மூடி தராங்க. இது தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் நிறைய வந்திருக்குங்க, பசங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸுங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குஷ் மெலோஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $54.99. இதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட் டாய் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோட பசங்க பார்த்தோன்னே வேணும்னாங்க. நான் தான் நிறைய இருக்குது வீட்டில், அதை முதல் யூஸ் பண்ணுங்கன்ட்டு நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்குஷ் மெலோஸ்லேயே ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்குங்க. இது வாங்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீலையும் வந்து மாட்டலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராருக்காச்சும் நம்ம வந்து இதை கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை நான் வாங்கிறதுக்கு. நான் இதை வாங்கினேன்னா பசங்க வந்து அதை கேட்பாங்க, வாங்கி கொடுங்கன்னு. அதெல்லாம் நான் வாங்காம வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஆர்னமெண்ட்ஸுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $19.99. 2 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல வந்து கிரீன் அண்ட் ரெட் இருக்கு கலர்ஸ், இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்ட் கலர் இருக்கு. ரெண்டுமே வந்து கிறிஸ்டல்ல பண்ணது, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தது நான் ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறதுக்காக வந்திருக்கேங்க. இதுல 2 ஃப்ளேவர் இருக்கு. ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று, அடுத்தது வந்து வெனிலா ஃப்ளேவர் ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோட்டீன் பவுடர். அதுக்கப்புறம் வந்து வீக்லி ட்வைஸ் ஆச்சு. இப்போ சுத்தமாக எடுக்கிறதே இல்லை. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு வாங்குறதுக்கு வந்திருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி நான் ஓல் ஃபுட்ஸில் வாங்கிட்டு இருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிராண்டு. அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடர் ஜோல வாங்கிட்டு இருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணல, 1 வருஷமாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் நான். சரி, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் நான்.
இது ஹேண்ட் க்ரீம் பார்த்துட்ருக்கேங்க. கோட் மில்க்ல பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்ட் க்ரீம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $11.99 டீல்ல போட்டிருந்தாங்க $7.99க்கு. நான் ஒண்ணு எடுத்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் யூஸ் பண்ணிட்டு வேணா சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நியூட்ரிஜினாவோட ஃபேஸ் க்ரீம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மாய்ஸ்சரைசர். நீங்க யாருனா ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இது வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாடி வாஷ் க்ரீம்ங்க. இது சாண்ட் ப்ளஸ் ஃபாகு கலிஃபோர்னியாவோடது. ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய வித்து போயிருந்தது. நான் எப்போதும் வாங்குறதில்ல. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $12.99. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேக்ஸ்டு அமரலஸ் பிளான்ட்டுங்க. இதோட பிரைஸ் வந்து $21.99. இங்க காஸ்ட்கோல வாங்குனோம்னா 3ஆ குடுக்குறாங்க. இதுவே நம்ம ட்ரேடர் ஜோ மத்த ஷாப்ஸ்லலாம் வாங்குனோம்னா, சிங்கிளாவும் வருது. எப்போதுமே நானும் பார்க்குறேன். இந்த கலர் வந்து சேஞ்சே ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டாங்க. சாண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3மே செராமிக் சாண்டாஸ். 3 பீஸ் தராங்க. ஒண்ணு வந்து அவர் கண்ண மூடிட்டு இருக்கா மாதிரி, ஒண்ணு வந்து கண் அடிக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து 2 கண்ணும் ஓப்பன் பண்ணியிருக்கா மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. வீட்டுக்கு வெளியலாம் வைக்கலாம். இல்லன்னா வந்து பேக்யார்ட்ல வைக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல. இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கிஃப்ட் பண்ணலாம். கிறிஸ்மஸ்க்கு பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்குறதா இருந்தா, நம்ம இந்த கிராண்ட் பியானோ வாங்கி குடுக்கலாம். காஸ்ட்கோல ரொம்ப சீப்பா போட்டிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $599. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து $799. கிட்டத்தட்ட ஒரு $100 வந்து கம்மியா இருக்குங்க. ஆனா வாங்கலாம் இது. பசங்க மியூசிக் கிளாஸ் போறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் கையில ஒரு கையில மணி பேகு, இன்னொரு கையில வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டர்ன் வச்சிருக்காங்க. அந்த லேண்டர்ன்லயும் நம்ம வந்து கேண்டில் வைக்கலாம். குட்டியோண்டு தான் இருக்கு. பிக்சர்ல காமிக்கும்போது பெரிய லேண்டர்ன் மாதிரி இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $38.88. அழகா இருக்கு. இது வீட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து அழகா வைக்கலாம். காஸ்ட்கோல நெறைய இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு இந்த ப்ளே ஸ்டேஷன் தாங்க. சென்சார் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து சீடீஸு எல்லாமே நெறைய வச்சிருக்காங்க. எல்லா கேமோட சீடீஸு எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, $62, $42 அது மாதிரி பிரைஸஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பொருளெல்லாம் இங்க இல்ல. இந்த கியூஆர் கோட் எடுத்துட்டு போய் நம்ப கவுண்டர்ல காமிச்சோம்னா, அங்க பில் போட்டுட்டு அங்கருந்து நம்மளுக்கு எடுத்து குடுக்குவாங்க. ஏன்னா இங்க வச்சோம்னா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்பல்லாம் வைக்கிறதில்ல. முதல்லலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வைக்கிறதில்ல. பசங்களோட கிறிஸ்மஸ் விஷ் லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த பிளே ஸ்டேஷன் சீரீஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படியும் 25 ஐட்டம்ஸ் எழுதுவாங்க. அதுல மோஸ்ட்லி அவங்க செலக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நோட் எல்லாம் போட்டு வைப்பாங்க. நம்ம போய் தேடி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஹேப்பன் லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஆச்சு. ஆனா வந்து எங்களுக்கு சிடி கிடைக்கவே இல்ல. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வேற வாங்கி குடுத்துட்டு, ஃபோன் வாங்கி குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நியூ இயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிடி வாங்கி குடுத்தோம் நாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜபிள் எல்இடி லேம்ப்ஸ் இது 2 குடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து $39.99. இது நம்ம வாங்கி பசங்க ஸ்டடி டேபிள்லயும் வைக்கலாம். காஃபி டேபிள் இல்லன்னா டைனிங் டேபிள்லயும் வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்ம கிஃப்ட் குடுக்கலாங்க. சூப்பரா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எங்க வீட்ல வாங்கணும்னா திட்டுவாங்க. ஆல்ரெடி நெறைய வச்சிருக்கேன். அதுவே நான் யூஸ் பண்ண மாட்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட் வந்து நம்ம இந்தியால வச்சிருக்க மாரி இருக்கு பிளேட்ஸு. ரொம்ப நல்லா இருக்கு பிளேட்டு, பவுலு. இது வந்து பார்த்தீங்கன்னா $40 குடுக்குறாங்க. இதுல 2 கலர் இருக்கு. ஒன்று வந்து சாண்ட் கலர், இன்னொன்று வந்து கிரீன் கலர் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸிங் பவுல் செட்டு. இதுல மொத்தம் 8 பீசஸ் இருக்கு. 4 வந்து பவுலு, 4 வந்து மூடி இருக்கு. மூடி வந்து பிளாஸ்டிக்கு, பவுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல்ல குடுக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம இட்லி மாவெல்லாம் அரைச்சோம்னா, இதுல ஊத்தி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கலாம்.
நானே வாங்கலான்னு பார்த்தேங்க. ஆனா வீட்ல நெறைய இருக்கு. யூஸ் பண்ணாத பொருளெல்லாம். அதெல்லாம் எதெல்லாம் வேணும், வேணான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கலான்னு இருக்கேன் நானு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜென் 2 14 அவுன்ஸ் மக்குங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. $100 இதோட பிரைஸு. பேட்டரியோட லைஃப் 80 மினிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஸ்டர் வருது இதோட. அதுல வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 120லேருந்து 145 ஃபாரன்ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகும். ஆப்ல கூட பேர் பண்ணிக்கலாம். ஆம்பர் ஆப்ல பேர் பண்ணலாம். ஆண்ட்ராய்டுல பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, iOSல பண்ணலாம். நம்ம வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் கூட டவுன் ஆயிருக்கு. நான் போன வாட்டி வாங்கும்போது $20 வாங்கினேன். இப்போ $15 தான் இது. நல்லா இருக்குங்க திக்கா. ஒரு நாள் நான் வந்து சோஃபால தூங்கும்போது இது போத்தி தூங்கினேன். ரொம்ப வார்மா நல்லா இருந்தது. மிஸ் பண்ணாதீங்க, வாங்கிக்கோங்க. எல்லா ஹேங்கர் வாங்கினாலும் பத்தாதுங்க. இப்போ திருப்பி இந்த 50 ஹேங்கர் நான் வாங்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $10 இது. இது ஆஸ்திரேலியன் லேம்பு $7 per பவுண்டு. இந்த மாதிரி இருக்கு. நான் வாங்கவே மாட்டேன் நான் எப்போதுமே. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரேக் கூட விக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லேம்போட ரிப் இது வந்து $14 இது. நான் எப்போதுமே காஸ்கோல தான் வாங்குறதுங்க ஓட்ஸு. இது ஸ்ப்ரவுட்டட் ஓட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். அடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கெல்லாம் நான் இந்த ஓட்ஸ் தான் யூஸ் பண்றேன் நானு. ஆனா பார்த்தீங்கன்னா, குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகம். இன்ஸ்டன்ட் வந்து குயிக் ஆயிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோ. அடுத்தது இந்த க்ரௌனோட மேப்பிள் சிரப்புங்க. ஆர்கானிக்கு. மெயினா வந்து பாட்டில்ல வருது. நல்லா இருக்கு. நான் 2, 3 வாட்டி குக்கிங்க்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வந்து பேன்கேக்ல ஊத்தி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதோட பிரைஸ் வந்து $11.49 கம்மியா இருக்கு. நான் போன வாட்டி வாங்கும்போது $15க்கு நான் வாங்கினேன் இது. ஐக்கியாலயும் வந்து நான் சில பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் காமிக்கிறேன். ரொம்பலாம் வாங்கலைங்க. மெயினா 2, 3 ஐட்டம்ஸ் வந்தா வாங்கியிருக்கேன் நானு. நான் வீட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னு. எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்க குளுர் இல்ல. மேஸ்ல அவ்வளோ குளிர் இல்ல. ஆனா எங்க ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் குளிர். அதால தான் நாங்க ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப நல்லா இருக்கு வெதரு. 6:14 ஆகுது இங்க. இருட்டுந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8, 9 மணி மாதிரி இருட்டு இருக்கு. அவ்வளோ டார்க்கா இருக்கு வெளிய. இனிமேல் இதுதாங்க. யாரை கேட்டாலும் டார்க் பிடிக்கல, சீக்கிரமா டார்க் ஆயிடுது, சீக்கிரமா டார்க் ஆயிடுதா சொல்றாங்க எல்லாருமே. வின்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த டார்க் ஆகுறது யாருக்குமே பிடிக்கல. ஸ்டார்பக்ஸ்ல இருந்து காஃபி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து போகல. நான் கார்லயே உக்காந்துட்டோம். நானும் என்னோட பொண்ணும் உக்காந்துட்டோம். இன்னொருத்தரும் அப்பாவும் மட்டும் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய பொண்ணுது. இது ஒருத்தரது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா காஃபின்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சாக்லேட். இது ஸ்டார்பக்ஸ்ல எப்போதுமே வந்தோம்னா வாட்டர் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யோகர்ட். இது கிரீக் யோகர்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒண்ணுதான் இந்த வாட்டி வாங்கினேன் நான். ஏன்னா வந்து இன்னொன்று வந்து இருக்கு என்கிட்ட. அதனால ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு தான் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்கதான் வந்து யோகர்ட் போல் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணி அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த வாட்டி நானும் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது இது. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். எங்கள் வீட்டில் நானா என்னோட சின்ன பொண்ணு தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பன்னீர் அங்கே பார்த்தது. ஏன்னா அந்த பக்கமே நான் போக மாட்டேங்க. மோஸ்ட்லி வந்து நான் சீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடர் ஜோல வாங்குவேன். அங்கே வந்து வாங்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் அவ்வளோ ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. சூப் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன், ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்ற ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் அது என்னாச்சுன்னா ஒரு கவர் தீத்துட்டா இன்னொரு கவர் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. ஏன்னா அவங்ககிட்ட வாங்கணும்னா பெருசாக தான் வாங்க முடியும். அதனால எப்போதுமே ட்ரேடர் ஜோல வாங்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வாங்கிடுவேன் நான் சீஸ் எல்லாம். அதனால ட்ரேடர் ஜோ ப்ரிஃபர் பண்ணேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிருந்தேன். சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு என் கண்ணில் பட்டுது பன்னீர். பன்னீர்னு சொன்னோடனே என்னோட பெரிய பொண்ணுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்குறீங்களான்னாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன் நான். நான் இந்தியன் ஸ்டோர் இந்த வாரம் நான் போகல. அடுத்த வாரம் தான் போற பிளான் இருக்கு. $10 தான் பன்னீர். எப்படி இருக்கும்னு தெரியல டேஸ்ட். ஏன்னா வந்து நான் சம்டைம்ஸ் இந்தியன் ஸ்டோர்ல வாங்கினதே வந்து சேம் பிராண்ட் தான் வாங்குவேன். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா இருக்குன்னு வாங்க, ஒரு வாட்டி பன்னீர் நல்லா இல்லைன்னு வாங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. பார்க்கும் போது இதுல வந்து மலாய் ரொம்ப இருக்கா மாதிரி எனக்கு ஒரு
தாட் இருக்கு, பார்ப்போம். நான் போற மேசச்சூசெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா A2 மில்க் கிடைக்கிறது இல்ல, அந்த ஹோல் மில்க். இந்த 1% தான் எப்போதுமே. ஒரே ஒரு வாட்டி தான் போன வருஷம் கிடைச்சது, அதுக்கப்புறம் வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல வரந்து தீந்துடுதான்னு தெரியல. நான் போகும்போது பாத்தீங்கன்னா எப்போதுமே இருக்கிறது இல்ல. இந்த 1% மில்க் தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. ஏன்னா வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து பால் ரொம்ப குடிப்பாங்க. பெரியவங்க வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சின்னவங்களுக்கு வந்து பால் ரொம்ப விருப்பம். அதனால அவங்களுக்கு எப்ப பால் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் ப்ரௌனி. இது வந்து தீந்துடுதுங்க. உங்ககிட்ட காமிக்கிறேன்னா உங்களுக்கு காமிக்கணும்னு நினைப்பேன் நான் ஓபன் பண்ணும் போது. ஆனா இது அப்படியே தீந்து போயிடுது. என்னோட பசங்களுக்கு பேக் பண்ணும் போது சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு 2 நாள்ல தீத்துருவாங்க எங்க வீட்டுல. கண்ணிலே இருக்காது, பவுடர் தான் இருக்கும். நான் போய் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதெல்லாம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் எடுக்கவே இல்லை, அவங்களே போயிட்டு இதை எடுத்துட்டு வந்தாங்க. இது ஒண்ணுதான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தது. அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அதான் சொல்லுவாங்க, நீ வேற எதனா ஸ்நாக்ஸ் எனக்கு கொடுத்துரு, இது கொடுக்கும் போது எனக்கு வேற ஏதாவது கொடுத்துரு, ஏன்னா நாங்க சாப்பிடறதே இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிடுறாங்கன்னு. அவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இத. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து இந்த டேட்ஸ் வந்துருக்குங்க. இது $11 தான் இது. நான் லாஸ்ட் டைம் வந்து காமிச்சிருப்பேன், டேட்ஸ் வந்து பாக்கெட்ல வாங்குனது. அது ஓபன் பண்ணி சாப்பிட்டதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணலாமான்னு. அவர் ரிட்டர்ன் எல்லாம் பண்ண வேணாம், ஓபன் பண்ணியாச்சுல, சாப்பிட்டு தீத்துருங்க, வேணா அடுத்த வாட்டி வேணா நீங்க மாத்தி வாங்கிக்கோன்னாங்க. நான் இந்த வாட்டி போகும்போது பாத்தீங்கன்னா இது இருந்தது. டக்குன்னு இந்த ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு, ஏன்னா அது அப்படியே இருக்கு. அது கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதால என்னன்னா ஹார்டா இருக்கு சாப்பிடறதுக்கு. இது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. சீக்கிரமா நம்ம இதெல்லாம் ஸ்மூத்தில எல்லாம் போட்டு பண்ணும்போது ஈஸியா பிளெண்ட் ஆயிடுது. அது வந்து கொஞ்சம் அங்கங்க வந்து பீசஸ் கிடைக்குது, அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். இது வந்து அதே இதுதான், $11 தான் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். இது வந்து $25ங்க. இது பிளாஸ்டிக் டப்பாலேயே வைக்க போறது இல்ல, இதை வந்து உடனே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டில் ஒண்ணு இருக்கு, அதுல ஊத்தி வச்சிடலான்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சினமன் ஸ்டிக். இந்த சினமன் ஸ்டிக்ஸ் வந்து சீசன்ல தாங்க வரும், அதனால நான் வந்து இந்த வாட்டியும் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். என்கிட்ட போன வாட்டியே நான் வாங்கினது இருக்கு. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கேன் நானு. இதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வருது எனக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஓபன் பண்ணாம திருப்பியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா $6.39, இதுவும் வந்து $6 தான். ரெண்டுமே $6, அதெல்லாம் வாங்கிட்டேன் நானு. இது வந்து இதோட அடுத்த கிறிஸ்துமஸ் தேங்க்ஸ்கிவிங் டே டைம்ல தான் வரும். அது வரைக்கும் நான் ஆயிடுச்சுன்னா இங்க வெளியே வாங்க முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இது இந்த வாட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வாங்குற பிரெட்டுங்க. நான் யூஸ் பண்ற பிரெட் இது. இந்த வாட்டி நான் 2 கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு சாப்பிடறது இல்லை, இப்ப பிரெட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு எங்க வீட்டுல. பட் இருந்தாலும் நான் 2 வாங்கிட்டேன். ஃப்ரீசர்ல எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, கீழே நார்மல் டெம்பரேச்சர்ல ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சு விட்டுருவோம். இது ஓபன் பண்ணது கூட நம்ம க்ளோஸ் பண்ணி நார்மல் டெம்பரேச்சர்ல ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சு விட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மோஸ்ட்லி வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிரெட். எப்படின்னா அவங்களுக்கு வந்து காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டுல சாப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன் பிரெட், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி இல்லைன்னா பனானா இருந்ததுன்னா அதை வச்சு மேல லைட்டா சுகர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். அது மாதிரி சம்டைம்ஸ் ஸ்கூலுக்குலாம் டிஃபன் கொடுத்துருவேன். சில நேரத்துல என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட்ல பீனட் பட்டர் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி, 2ஆ கொடுக்க மாட்டேன் பிரெட், ஒரே ஒரு பிரெட் அதை ஃபோல்ட் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸ்க்கு. ஏன்னா லஞ்ச் வந்து என்னோட பசங்க வந்து வீட்டுல வந்து தாங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் வந்து 1:30க்கு விட்டுருவாங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு 2 o'clock ஆயிடும். வந்தோடனே லஞ்ச் சாப்பிடுவாங்க, அதனால அவங்க வந்து லஞ்ச் வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸ்நாக்ஸ்க்கு இத மாதிரி பிரெட் இருந்ததுன்னா எடுத்துட்டு போவாங்க, பிரெட் இல்லைன்னா அதுவும் வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அவகாடோ வச்சும் நான் பேக் பண்ணிடுவேன், அவகாடோ வச்சு அதுல பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அது மாதிரியும் கொடுத்துருவேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் சீஸ் எல்லாம் மேல போட்டு குக் பண்ணி கொடுத்துட்டேன். பீட்சா மாதிரி கொடுத்துருவேன், பீட்சா மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. அதனால வந்து பிரெட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா தீந்துரும் எங்க வீட்டுல. அடுத்தது வந்து ப்ராக்கலி வாங்கிட்டு வந்திருக்கேங்க, இது ஆர்கானிக் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் இந்த வாட்டி வந்து செலரி ஸ்டிக் ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன். இது மெயினா நான் வாங்கினது பாத்தீங்கன்னா
ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான், அப்படியே சாப்பிட்றதுக்கு, ஜூஸ் பண்றதுக்கு கிடையாது. இது வந்து ஏன்னா இது ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஆல்ரெடி வாஷபிள் தான், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். பட் நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுவாங்க, ட்ரிபிள் வாஷ் அப்படி எல்லாம் போடுவாங்க. எல்லா கவர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வாஷ் டைரக்டா நீங்க யூஸ் பண்ணலான்னு. எதுவா இருந்தாலும் நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்றது. இது வந்து அப்படியே இருந்ததுன்னா பசங்களை எடுத்து சாப்பிடுவாங்க. அது கட் பண்ணி அதை முழுசா வாங்கிட்டு வரேன் இல்லையா நான் ஜூஸுக்கு, அதை எடுத்து கட் பண்ணி எல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாங்கன்னா டைம் ஆகும் எடுத்து வாஷ் பண்றதுக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இது ஈஸி பசங்களுக்கு, டக்குன்னு எடுத்தாங்கன்னா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு. அதால இது ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா $5ங்க. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா $549 $599 தான். அதுக்கப்புறம் மஷ்ரூம் இந்த வாட்டி நான் ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன் நானு. ஆயிடுத்துன்னா இங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய வேணான்னு. என்னோட பெரிய பசங்களுக்கு என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மஷ்ரூம் இப்ப பிடிக்க மாட்டேங்குது சாப்பிடறதுக்கு. அதனால அவங்கள என்னவோ வற்புறுத்தி சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் நான். சரி ஒண்ணு வாங்கினா போதும்னு சொல்லிட்டு இந்த ஒண்ணு வாங்கியிருக்கேன் நானு. ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி 6 monthsக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் போய் பார்த்துட்டு தான் இருக்கும் டென்டல்ல. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பேஸ்ட்ல நம்ம பிரஷ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்ல பிரஷ் பண்ணதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. நான் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேஸ்ல கிடைக்கலன்னா கூட வால்மார்ட்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஏன்னா ஒரு டியூபா தான் கிடைக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அப்பயும் வந்து நான் வால்மார்ட்லயும் வாங்கி இது பண்ணிடுவோம் நாங்க, வால்மார்ட்லயும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நாங்க. இது எப்போதும் வாங்குற மாதிரி இந்த செட்டஃபிலோட பாடி கிரீம் வாங்கியிருக்கேங்க. இதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. 2019ல இருந்து நாங்க யூஸ் பண்றோம், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது. அப்போ என்னோட பசங்களுக்கு தான் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. சரி நாங்க தனியா அவங்க தனியான்னு சொல்லிட்டு வாங்க வேணாம்னு சொல்லிட்டு மொத்தமா ஃபேமிலிக்கே வந்து இதுதான் யூஸ் பண்றது. ரொம்ப நல்லா இருக்கு இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ். இது வந்து நான் போன மாசம் காஸ்கோ போகும்போது ஹேண்ட் வாஷ் வாங்க மறந்துட்டோம். வீட்டுல லக்கிலி ஒரு பாட்டில் இருந்தது, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன் நான். என்னோட இன்னொரு பாத்ரூம்ல அப்படியே ஃபுல்லா இருந்தது, கிச்சன்லயும் ஃபுல்லா இருந்தது, இன்னொரு பாட்டில் ஃபுல்லா இருந்தது. அது வந்து வச்சு அப்படியே இந்த ஒரு மாசம் அப்படியே இந்த அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் தள்ளிட்டோம். கரெக்டா இன்னும் ஒரு வாரம் வரும் எனக்கு, அதுக்கப்புறம் தீந்துரும். 4 இருக்கு. இது நல்லா இருக்கு, ஸ்மெல்லா நல்லா இருக்கு. அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் காஸ்கோல ஏன் வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஹேண்ட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல பிஜேஸ்ல வாங்கிட்டு இருந்தேன், லைசால் தான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்க. லைசால் விட்டுட்டு இருந்தாங்க, ஃபோம் விட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் லிக்விட் ஆச்சு. இப்ப என்ன இருக்குன்னு தெரியல அவங்க கிட்ட. என்னன்னா அது வாஷ் பண்ணோம்னா ரொம்ப ரஃப் ஆயிட்டு ஸ்கின் எல்லாம் கட் ஆக ஆரம்பிச்சிடுது, சப்போஸ் நம்ம கிரீம் போட மறந்துட்டோம்னா. பட் இது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் காஸ்கோல இருந்து வாங்கி ஹேண்ட் வாஷ. அது மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு கை. சம்டைம்ஸ் நம்ம கிரீம் போடலான்னா கூட கை ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. அதாலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே வாங்குறது இல்லை, இப்போ காஸ்கோல தான் நான் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீனட் டார்க் சாக்லேட். இது வந்து அவங்க ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக எடுத்துட்டு போறதுக்காக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே அன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு போறோம் நாங்க. நான் ஒன்னா எடுத்துட்டு போறாங்க, அதுல இது ஒண்ணு. மெயினா எனக்கு வந்து ஹேங்கர் தேவைப்பட்டது, அது மட்டும் நான் வாங்கினேன். இந்த ஹேங்கர் வந்து $10. இது 50 ஹேங்கர்ஸ் இருக்குது. இதுல வந்து நான் முதல்ல வால்மார்ட்ல தான் வாங்கிட்டு இருப்பேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஸ்கோல வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு, திக்கா இருக்கா தின்னா இருக்கான்னு தெரியல. பார்த்து ஓபன் பண்ணும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டவ் சோப்பு தான். நாங்க எப்போதுமே யூஸ் பண்றது இதுதான் யூஸ் பண்றது, சென்சிட்டிவ் தான் யூஸ் பண்றது. ஏன்னா என்னோட டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாரு. காஸ்கோல இருந்து வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 280 தான் ஆச்சு எனக்கு. ரொம்பலாம் அத மெயினா எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தான் வாங்கினேன். ஏன்னா போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு, நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்க. ஏன்னா 2 மாசம் கழிச்சு காஸ்கோ போனதால நிறைய வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் மெயின் கிச்சன் டவல் எல்லாம் தீர்ந்தெடுத்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் எனக்கு தேவை, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அதனால என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காஸ்கோ போறதுக்கு முன்னாடி, எப்போதுமே காஸ்கோ போயிட்டு தான் நாங்க வந்து ஐக்கியா போவோம். ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா காஸ்கோ போறதுக்கு முன்னாடி ஐக்கியா போயிட்டு அங்க லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து ரொம்பலாம் வாங்கல, எது மெயினோ அது மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா
இங்க வந்து இன்னைக்கு சண்டே சீக்கிரமா காஸ்கோ மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு நாள் போகணும். ஏன்னா வீட்ல எதெல்லாம் தேவையோ அதை லிஸ்ட் எழுதி வச்சுதான் ஐக்கியால போய் வாங்கிட்டு வரணும். எல்லாமே போறது அப்படியே வாங்கிட்டு வர்றதுங்களா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி இது வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்னும் பண்ண முடியல. பக்கத்துல இருந்தா போய் பண்ணிடலாம். அது அவ்வளவு தூரம் இந்த ரிட்டர்னுக்காக போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது நானு. அதனால நிறைய எல்லாம் வாங்கல இந்த வாட்டி. கொஞ்சம் தான் வாங்கினேன். அதுவும் வந்து $70 ஆயிடுச்சு. ஐக்கியாலயும் வாங்கும்போது நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் அதை.